ராயல் கியூ vs ஈஸிபோட் கம்பேரிஷன் வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் இந்த கீழே பிளேலிஸ்ட் வந்துடுங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்தா தான் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு சரியாக வழங்கும். ஸோ பார்ட் 1 வீடியோவில் ட்ரேடிங் போர்ட்ஸ்னா என்ன, ட்ரேடிங் போர்ட்ஸுக்கும் பிரமிட் ஸ்கீமுக்கும் வித்தியாசம் என்ன, ட்ரேடிங் போர்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் செட் ஆகுது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் கண்டினியூஷன் பார்ட் 3 பார்ட் 4னு சொல்லி மேக்ஸிமம் பார்ட் 4ல் முடிக்க பார்க்க, இல்லாட்டி பார்ட் 5 வரையும் வரும். ஸோ இந்த பார்ட் 5 அதாவது இந்த 5 இல்லாட்டி இந்த 4 பார்ட்டையும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கக்குள்ள உங்களுக்கு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பொட் தேவையா, அப்படி இல்லாட்டி இதே கன்செப்டில் இருக்கிற ஒரு ட்ரேடிங் போட் ஒன்று உங்களுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஒரு சுயமான ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். அப்படி நீங்கள் ட்ரேடிங் போட் ஒன்று வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் முடிவு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியரியம் மட்டும் கதைக்கல, 2 போட்லேயுமே நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கேன். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 போட்டுமே ஆஃபர் பண்ணுறது. ஸ்பாட் ட்ரேடிங்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சியை ஸ்பாட் மார்க்கெட்டில், அதாவது ரியல் டைமாக வாங்கி ரியல் டைமாக விற்கிறது. நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் மேலே போகணுன்னா லாபம், நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் கீழே போகணும்னு சொன்னால் அதில் வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணும். அப்படி மேலே போகக்குள்ள வித்து ப்ராஃபிட் எடுக்கிறது தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங். இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கை தான் இந்த 2 போட்டும் செய்து. நான் ஸ்பாட் ட்ரேடிங்கை மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா அதெல்லாம் கேம்பிளிங். நீங்கள் ரியலாக கிரிப்டோ கரன்சியை வாங்குறதில்ல, நீங்கள் மார்க்கெட்டில் பெட் காட்டுறது, கிராஃப்ஸில் பெட் காட்டுறது தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாமே. ஓகே, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். இந்த 2 போட்டுமே ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிற போட் தான். இப்போ 2மே ஓகே. சொன்னால் காப்பி ட்ரேடிங். காப்பி ட்ரேடிங் சோஷியல் ட்ரேடிங் என்னென்னு சொன்னால் இன்னொரு ஆளை நம்ம காப்பி பண்ணுற அவரோட ஸ்ட்ராட்டஜியை, அவரோட ட்ரேடிங் ஸ்டைலை நம்ம காப்பி பண்ணுற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் கியூ ஆஃபர் பண்ணுது. ஈஸிபோர்டில் அது இல்லை. ராயல் கியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சர்க்கிள்ஸ்கள் இருக்கும். அந்த சர்க்கிளில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆளோட சர்க்கிளில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு கோயினுக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும் என்ன மாதிரின்னு சொல்லி அவர் வச்சிருக்கிற ட்ரேட் செட்டிங் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணலாம். இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ராயல் கியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஆட்டோ ட்ரேடிங் இல்லை. ஓகே, ராயல் கியூவில் ட்ரேட் செட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி யாருன்னா சர்க்கிள் ஓனரை ஃபாலோ பண்ணி அவங்களோட ட்ரேட் செட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஈஸிபோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங். நீங்கள் தேவைன்னு சொன்னால் அவங்க ட்ரேட் செட்டிங் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ராட்டஜியை தந்துடுவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான். அதில் ஆல்ரெடி இருக்கிற பிஎம் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் ஆகின ஸ்ட்ராட்டஜி டிஃபால்ட்டாகவே வரும். அதில் நீங்கள் மேனிப்புலேஷன் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக அதில் பட்டனுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ காப்பி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் கியூவில் அவைலபிள், ஈஸிபோர்ட்டில் அவைலபிள் இல்லை. சொன்னால் காயின் ரெக்கமெண்டேஷன். இப்போ இந்த போட் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஸ்பாட் வாலெட்டில், அதாவது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் எவ்வளவு யூஎஸ்டிடி அலோகேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யூஎஸ்டிடியை வச்சு பேஸ் கரன்சியாக யூஎஸ்டிடியை வச்சு ட்ரேட் பண்ணலாம். யூஎஸ்டிசி அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிடிசி எடுத்துட்டேன்னு சொன்னீங்க பேஸ் கரன்சியை வச்சு என்ன பேஸ் கரன்சியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட் பேஸ். இதில் ராயல் கியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரை காப்பி பண்ணீங்க, யாரை சர்க்கிளில் காப்பி பண்ணீங்கிற பொறுத்து நீங்கள் பேஸ் கரன்சி எவ்வளோ அலோகேட் பண்ணீங்கிற பொறுத்து இருக்குது. சிலாக்கள் $100க்கும் பொட் கனெக்ட் பண்ணுறது ஓகேன்னு சொல்லுவாங்க. சிலாக்கள் $200, சிலாக்கள் $500, சிலாக்கள் ஒரு கோயினுக்கு $1000 அலோகேட் பண்ணினா தான் பொட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வேறு ஆக்கள் யார் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராயல் கியூவில் மாறுபடும். ஈஸிபோர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தார அந்த டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கோயினுக்கு $600 அலோகேட் பண்ணன்னு சொல்லி அவங்க பொட்டாலேயே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை விட குறைய நீங்கள் யூஎஸ்டிடி வச்சுருந்தாலும், அதாவது கேபிட்டல் வச்சுருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபுல் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பிஎம்ஆர்கில் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் $600 வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட கட்டுவாராக்களுக்கிட்ட நான் கனெக்ட் பண்ண சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் கியூக்கு $500 மினிமம், ஈஸிபோட்டுக்கு $600 மினிமம் போட்டு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். அதை விட குறைஞ்ச அளவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் இப்போ அப்படி இன்வெஸ்ட் பண்ணினாலும் கூடிய சீக்கிரம் நீங்கள் அந்த $600 $500 நீங்கள் கேபிட்டலில் கொண்டு வரணும்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் எடுத்தது போகிறோம் அவங்கள்ட்ட நான் பொட்டை கனெக்ட் பண்ணவே விடுவேன். ஓகே, ஆனால் சிலாக்கள் இந்த பொட்டில் ஜஸ்ட் பொட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு $20 $30 பொட் கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் கிராஷ் எப்படி இருக்கும், பிஎம் மார்க்கெட் எப்படி இருக்கும் கிரிப்டோடங்கிற விஷயம் வழங்காமல் சில ஆக்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க கமிஷனுக்காக. ஸோ அப்படியான ஆக்கள்கிட்ட நீங்கள் பொட் கனெக்ட் பண்ணி இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக உங்களோட பொட் சின்ன ஒரு மார்க்கெட் கரெக்ஷனுக்கோ சின்ன ஒரு மார்க்கெட் கிராஷுக்கோ உங்களோட பொட் கீழே மைனஸில் போயிடும். மைனஸில் வேணால் திரும்பி ரீகவர் ஆகி வாரத்துக்கு நீங்கள் கனகாலம் வெயிட் பண்ண வேண்டி வரும். இன்னொரு விஷயம், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இப்போ 10% இறங்குன்னு சொன்னால் திரும்ப அந்த இடத்துக்கு வரதுக்கு 10% மாதிரினா நீங்கள் அந்த இடத்துக்கு வராது, 20% அப் ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு காயின் ஒன்று 90%, அதாவது 100% ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டுன்னா
திரும்ப நீங்கள் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு போகிறதுக்கு அந்த காயின் 200% பம்ப் ஆகணும். ஓகே, அதாவது டபுள் மடங்கில் பம்ப் ஆகினா தான் கீழே இறங்கினது மேலே போகும். ஸோ இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் எந்த காயினை செலக்ட் பண்ணணும், எப்படி எனக்கு நடந்துக்கிங்க எல்லா விஷயத்தையுமே நான் பார்ட் 3 பார்ட் 4ல் நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் எது பெஸ்ட்டுங்கிறது எந்த ஒப்பீனியன் எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த 2 போட்டையும் நான் ஒரு போட்டை 1 வருஷம், இன்னொரு போட்டை கிட்டத்தட்ட 3 to 4 வருஷமாக நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் நிறைய பார்த்துட்டேன். பிஎம் மார்க்கெட்டை ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஐடியா அந்த வீடியோட சீரீஸில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் போகக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த அதாவது பார்ட்ஸில் நான் அதை இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். பொட்டை பாவிச்சு பார்க்குறதுக்கு ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் பண்ணுறாங்களான்னு பார்த்து ராயல் கியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் இந்த பொட்டை வாங்கணும். ஆனால் ஈஸி பொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் பொட்டை ஃப்ரீயாகவே கனெக்ட் பண்ணலாம். அந்த ட்ரேட் அவங்க ஃப்ரீயாக தர அந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளலாம், ஓகே இந்த பொட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஃப்ரீ ட்ரையல் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஃபீன்னு சொன்னால் இந்த பொட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணது பிறகு இந்த பொட் ட்ரேட் எடுக்கும். ஓகே, உங்களோட எக்ஸ்சேஞ்சில் பை அண்ட் செல் பண்ணி ட்ரேட் எடுக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணி இப்படி ட்ரேட் எடுக்கக்குள்ளே ப்ராஃபிட் எடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு $10 $20 $30 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகக்குள்ளே எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஃபிட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இந்த பொட்டுக்கு கொடுக்கணும். 2 பொட்லேயும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை பொட்டுக்கு நீங்கள் ஃபீயாக கொடுக்கணும். ஓகே, அப்படி நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் கியூவில் 20% ஃபீஸை கொடுக்கணும். அதாவது பொட்டு உங்களுக்கு $1 ப்ராஃபிட் எடுக்கணும்னா $0.2 நீங்கள் பொட்டுக்கு கொடுக்கணும். அதே இது உங்களோட பொட் $100 ப்ராஃபிட் எடுக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $20 நீங்கள் பொட்டுக்கு கொடுத்தே ஆகணும். உங்களோட ரியல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $80 தான். ஆனுவல் ஃபீ ராயல் கியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $120. நீங்கள் $120 பே பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு பொட்டை பாவிக்கலாம். அந்த ஒரு வருஷம் முடியாது திரும்ப நீங்கள் $120 பே பண்ணி நீங்கள் ரினியூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஈஸி போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய பொட்ஸுகள் வித்தியாசப்படும். இப்போ ராயல் கியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தரம் $120 பே பண்ணினா அதில் இருக்கிற எல்லா காயினுக்குமே நீங்கள் இப்போ இதுக்குள்ளே ஒரு 50 காயின் இருக்குன்னு சொன்னால் 50 காயினுக்குமே நீங்கள் தாராளமாக பொட் ரன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஈஸி போட்டில் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் $100 மினிமம் பேக்கேஜ் $100 பேக்கேஜ் வச்சுருப்பீங்கன்னா உங்களால் 4 பொட் தான் ரன் பண்ணியாலும் அதை விட கூடுதலான பொட் ரன் பண்ண சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு மாறணும். அடுத்த பேக்கேஜ் $250 அப்படின்னு சொல்லி $1000 வரைக்கும் பேக்கேஜ் இருக்கு. நீங்கள் கூடுதலான பொட் ரன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு போகணும். இதில் இன்னொரு வித்தியாசம் பண்ணுறீங்க, நீங்கள் ராயல் கியூவில் ஒரு காயின் ஒரு தரம் தான் ஒரு பொட் தான் ரன் பண்ணலாம். இப்போ பிடிசின்னு சொன்னால் பிடிசிக்கு ஒரே ஒரு பொட் தான் நீங்கள் ரன் பண்ணலாம், ஒரே ஒரு அந்த சேம் பேஸ் கரன்சிக்கு. இப்போ பிடிசி USDTங்கிற பொட் நீங்கள் ஒன்று தான் நீங்கள் ரன் பண்ணலாம் ஒரு எக்ஸ்சேஞ்சில். ஆனால் இங்கே ஈஸி போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அலோ பண்ண அதாவது பேசிக் பேக்கேஜுக்கு அலோ பண்ணுற 4 பொட்டுமே நீங்கள் பிட்காயின் மட்டுமே ரன் பண்ணலாம். நீங்கள் ஒரு காயினை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு வேறு ஆள் காயின்ஸ்லாம் ட்ரேட் பண்ணியிருப்போம் இல்லை பிட்காயின் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருப்போம்னா நீங்கள் 4 பொட்டை நீங்கள் பிட்காயினுக்கு மட்டுமே நீங்கள் ரன் பண்ணலாம். ஆனால் இங்கே ராயல் கியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காயினை ஒரு பொட் தான் ரன் பண்ணலாம். ஆனால் மல்டிபிள் காயின் இதெல்லாம் ரன் பண்ணலாம். பேலன்ஸ் கம்பேரிசனை பார்ட் 3 வீடியோவில் பார்ப்போம். ஸோ இவ்வளவு கம்பேரிசனில் நீங்கள் என்ன நினைக்கிங்க, இந்த கம்பேரிசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்த பொட் பெட்டராக இருக்குன்னு பாடுது, அப்படி இல்லாட்டி இந்த பொட்ஸ் பெட்டரே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பொட் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அப்படி 2 பொட்டுமே பெட்டர்னு சொல்லி நினைக்கலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் எந்த பொட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எந்த பொட்டை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இந்த பொட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது வேர்த்தா இல்லையாங்கிறத நான் ஃபைனல் பார்ட்டில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். டிபெண்ட்ஸ் ஆன் மை. ஸோ பார்ட் 3 வீடியோவை பார்க்கணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோ லைக் பண்ணி காமெண்டில் பார்ட் 3ன்னு சொல்லி போடுங்க. பார்ட் 3 நீங்கள் போட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சேவ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தான் நான் பார்ட் 3 வீடியோ போடக்குள்ளே அது உங்களுக்கு வந்து சேரும். ப்ளஸ் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்டா வீடியோ போட்ட உடனே நான் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, பார்ட் 3ல சந்திப்போம். பாய்.